பண்டிகை பண்ணிட்டு கன்னட பேசுகிறவங்க பண்டிகை பண்ணிட்டு அப்புறம் பண்டிகை பண்ணிட்டு பிரியாணி இருந்தால் அப்போ சாப்பாடு எடுத்து தட்டில் போட்டுன்னு வீட்டு மேலே அந்த சாப்பாடு வச்சுட்டு ராத்திரி அப்போ தூங்கிடுவாங்க. அப்புறம் பேய் வந்து அப்படியே சாப்பிட்டு போயிடுது. பேய் எங்கே இருக்குது? ராத்திரி வருமே. எங்கே? மரத்து மேலே உட்காந்துக்கோ ராத்திரி. எப்படி இருக்குது பேய்? இப்படி மூஞ்செல்லாம் ராஜு முண்டு உச்சிருக்கா. பார்த்துக்கிறியா நீ? எப்போ பார்த்த? ஃபோனில் நான் பார்க்குவேன். ஃபோனில் பார்த்தியா? முடி பெருசா மிகம் அது கிழிச்சு அப்படியே சாப்பிடுது. யார? எல்லாரும் மனுஷங்கள. மனுஷில் பேய் சாப்பிடுதா? பேய் எங்கேருந்து வந்துச்சு? சும்மா மரத்து மேலே இருக்கா. அப்படியே வீட்டு மேலே ஜப் பண்ணி அதை சாப்பிடுறது போயிட்டு. சாப்பாடு இதெல்லாம் யார் காட்டுது உனக்கு மொபைலில்? அண்ணா. எந்த அண்ணா? ஜோஸ் காட்டியிருக்க மாட்டானே. உட்கார். ஜோஷுவா அண்ணா மேலே எல்லாம் போய் பேசக்கூடாது. ஜோஷுவா என்னத்துக்கு மொபைலில் பேய் பிக்சர் காட்டுறான்? எங்கே? பேய் கூட்டின்னு போகிறதுக்கு வா வான்றாரா? எப்போ கூப்பிட்டாரு? நீ என்ன சொன்ன அதுக்கு? ஐயோ எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. கூட்டின்னு போயிட்டு அப்படியே பேய்கிட்ட மாட்டி விட்டுட்டு என்னை தனியாக விட்டுட்டு அங்கே போயிட்டான். அப்புறமா நீ என்ன பண்ண? அப்புறம் பார்த்தா அந்த பேயை கட்டி போட்டுட்டு நான் அப்படியே போயிட்டேன் வீட்டுக்கு. நீ கட்டிட்டு போட்டியா பேய? பேய் ஒன்றும் பண்ணலையா? அப்படி என்ன பண்ண தெரியுமா? அது மூஞ்சி வாயெல்லாம் கட்டியா பிடிச்சிக்கணும் ஜோஷ்வா. அப்படியே டைட்டா அப்படியே கட்டிட்டோம். அப்போ போயிட்டோம். பேயை நீ கட்டிட்டியா? ஐயோ ஆண் பேயா பொண்ணு பேயா? பையன். பொண்ணு. பொண்ணு பேயா? எவ்வளோ இருந்துச்சு? அது ஜாஸ்தி இருந்துச்சு. கட்டி போட்டு அந்த ஜாஸ்தி இருந்துச்சு. அதை கட்டி போட்டு அந்த ஜாஸ்தி பேய்களை கட்டி போட்டுட்டு அப்படியே போயிட்டோம். அப்புறமா பார்த்தா திருப்பி அதை கட்டால ஊத்துருச்சு. அப்புறம் பார்த்தா அப்புறம் போலீஸ் வந்து என்கிட்ட கண்ணு கொடுத்தாரா. எல்லாத்தையும் ஒன்று கூட விட எல்லாம் ஷூட் பண்ணிட்டேன் நான். அப்போ சேர்த்து வச்சுருந்தோம். அதான் போயிட்டோம் வீட்டுக்கு. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. காற்று நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ள காத்தாலே ஆயிடுச்சு. அதனால வயலுனே ஒல்லுமா போனோம். அண்ணா தான் கூட்டின்னு போனாரா பேய்கிட்ட? எப்போ? அன்னைக்கு ராத்திரி. அப்புறமா நீ அண்ணாக்கு சொல்லி என்னத்தை கூட்டின்னு போகிறேன்னு? பேய்கிட்ட அப்படியே நான் தூங்கிட்டு அப்படி இஷ்டம் போய் பேய்கிட்டு விட்டேன். ஐயோ புள்ளியே எப்படி பண்ணிட்டாப்மா இவன்? என்னத்துக்கு பண்ணாப்புல அப்படி? அவன் என் மேலே கோவம் வச்சான். யாருக்கு? என்னத்துக்கு கோவம்? ஒரு வாட்டி மாடி மேலே சாப்பாடு ஏற்றினால கீழே உண்ட அப்போ நான் சிரிச்சிருந்த அத்தா கடுப்புல. அதனால அப்படி பண்ணிட்டேன். ஐயோ ஏன்பா கடுப்பாயிடுச்சா உனக்கு? உன் மேலே இருக்கிற கோவமா? எப்படி கோவப்பட்டாரு? கீழே விழுப்பு நான் சிரிச்சிருந்தேன். பார்த்து கோவப்பட்டு ஊட்டக்கிறதெல்லாம் ஓய்யோயோ. அப்புறமா அப்புறம் பார்த்தா இவரு இன்னும் சொல்லி எல்லா மரம் மேலே ஏறி அந்த தேங்காய்லாம் தலை மேலே போட்டு அப்படியே வச்சு ரத்தம் பண்ணி வச்சுக்கணும். யாருக்கு ரத்தம் வந்துச்சு? இவரை பண்ணிக்கிறாரு அவருக்கு. ஐயோ அப்புறமா நீ என்ன பண்ண? எனக்கு என் தலை மேலே தூக்கி போட்டாரு. ஐயோ. அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்புறமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே தலை ஆப்ரேஷன் பண்ணுமா. யாருக்கு? எப்போ? என் தலை மேலே உள்ள வச்சிருந்த எண்ணில. ஐயோயோ. அப்போ தலை ஆப்ரேஷன் பண்ணுமா எனக்கு. யாரு? டாக்டர். அப்புறமா என்னாச்சு? அப்புறம் பார்த்து தலையெல்லாம் ஃபுல் ரத்தம். 50,000 ரூபாய் செலவு. ஐயோ எவ்வளோ? 50,000 ரூபாய் செலவு. யார் செலவு கொடுத்துருந்து? அர்ஷித் கேனத்து 50,000 கொடுத்தாங்களா? எப்போ? அப்போ எனக்கு தலைமையில்
ஜோஷ்வனை கடுப்புல இருந்தாரா ஆ ம் பேக்கட்டும் கூட்டு போறாரா அப்போ ஜோஷ்வனா வீட்டு மேல் சாப்பிடைக்கு போகணும்னு ஏறின்னு கீழே உள்ள அண்ணன் நான் சிரிச்சிருந்தேன் அதான் கடுப்புல அப்படி பண்ணிட்டாரு இது என்ன கேட்டீங்கப்போ கடுப்பில் அம்மா 50,000 யார் கொடுத்துருந்து அசித்க்கு என்ன கொடுத்தாரா அப்புறம் தலை ஆப்ரேஷன் பண்ணி அறுத்துட்டாரு தலையை அறுத்துட்டாங்களா யார் தலை என் தலை தலையை அறுத்துட்டா வேற முண்டம் தானே இருக்கணும் அறுத்துட்டு ம் அப்படியே திருப்பி தலையை பெவிக்ளிப்ல அண்டாச்சு யார் தலையா என் தலைமையில் எழுதி வச்சிருந்து ஜோஷ்வனா மரவேல ஏறி அப்போ தலை ஆப்ரேஷன் பண்ணி ரத்தம் இங்கெல்லாம் ஃபுல் ரத்தம் ஒழுவி நின்றுச்சு அப்போ உன் தலையை பெவிக்கோல் போட்டு ஒட்ட வச்சுக்கிறாங்களா அப்படியே தலையை இன்னும் சரி பண்ணாரு யாரு டாக்டர் ஓ சரி பண்ணிட்டு 50,000 கொடுத்துட்டு இன்னும் 3,000 50,000 செலவாச்சு ஐயோ அப்புறமா மம்மி என்ன சொல்லிச்சு அப்போ மம்மி கோபப்பட்டு ஜோஷ்வா அடி நடிச்சிச்சு தொடப்பு கட்டல ஐயோ தொடப்ப கட்டியில் அடிச்சிச்சா ஐயோ அப்போ எனக்கும் சேர்ந்து அடிச்சிச்சு என்னத்துக்கு ரெண்டு பேருக்கும் அடிச்சிட்டான் யாரு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தலை ஆப்ரேஷன் பண்ணி அப்போ ஜோஷ் அப்போ பச்சாத்தின் ரூம்ல மம்மி அப்படி தடுப்பை எடுத்து மாதிரி விட்டாங்க பாரு யாரு ஜோஷ்வாவை ஐயோ அப்புறமா ஜோஷ்வா என்ன பண்ணாரு அப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் தலை ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன்ல எனக்கு அப்புறம் மம்மி பார்த்து அழுந்துச்சு அப்போ எல்லாம் இந்த ஜோஷ்வாவை தான் சொன்னேன் நான் தலை ஆப்ரேஷன் அடிக்கும்போது தலை நவ்வுலியே தடுத்துன்னு சொன்னேன் ஜோஷ்வா தாமா அப்படி பண்ணான்னு அப்போ மம்மி கோவம் வந்துடுச்சு ஹாஸ்பிட்டல்லே ஒரு அடி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கச்சாத்துன்னு அப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் இவ்வளோ நாள் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஐயோ எவ்வளோ நாள்மா இவ்வளோ நாள் ஐயோ அப்புறமா அண்ணா வந்து திருப்பி டபாரன்னு அடிச்சுட்டு போயிட்டாரு கடுப்புல திருப்பி தலைக்கு அடி அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு தினம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க என்னை பார்க்கறதுக்கு ஜோஷ்வனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்களா அப்போ திருப்பி ஒரு டபாரன்னு அடிச்சுட்டு போயிடுறா தினம் ஹாஸ்பிட்டல்ல தினம் பார்க்க வராங்க ஹாஸ்பிட்டல் என்ன அப்புறம் அப்போ அண்ணாவே கொண்டு வராங்க அப்போ அண்ணா தபார் அடிச்சுனே தினம் தெரியுமா அப்போ ஐஸ் கட் எடுத்து இதுக்குள்ளே போடுவாங்க கூட ஐயோ என்னோட டீச்சருக்குள்ளே போட்டுட்டு எங்கள் மம்மின்னு கத்துவான் அப்போ என் மேலே மாட்டி விட்டுருவான் ஐயோ பாருப்பா மம்மிக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஐஸ் கட்டி எடுத்து அவன் உள்ளே போட்டுட்டு என்னோட டீச்சர்ஸ்குள்ளே போட்டுட்டு அம்மா காரன் அடிச்சுட்டான்னு மாட்டி கொடுத்துட்டு நான் ஒன்றும் அடிக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் அவ தான் அடிச்சா அப்புறம் திருப்பி ஐஸ் கட்டி எடுத்து உள்ளே போடுது என்னோட பனியனுக்குள்ள அப்புறம் நான் சில்லுன்னு கோல்டை கட்டினேன் நான் மம்மி மம்மி சாரதா சொன்னிச்சு சாரதா அப்படி பண்ணிச்சுன்னு சொன்னா மாட்டி விட்டுட்டா அப்போ மம்மி கிட்ட நான் தான் அடி வாங்க வச்சுக்கணும் அப்போ ஜோஷ்வன் எழுதி தலைமையில போட்டுட்டாரு என்னோட தலைமையில அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல தலை ஆப்ரேஷன் பண்ணாரு அப்படி டாக்டர் என்ன சொன்னா என்ன தலைமையில உளுந்து எலும்பு ஒழிச்சுக்கிறது தலைமையில உளுந்து எண்ணி நம்ம உடம்பு உள்ள இருக்கிற எலும்பு அது மட்டும் ஒழிஞ்சிருக்கிறது பாதி அப்படியே பாதி எலும்பு வச்சுட்டு அப்படியே அந்த பாதி எலும்பு எடுத்துட்டு டாக்டர் ஓ இதெல்லாம் பண்ணாரா ஜோஷ்வா ஐயோ தெரியவே இல்லை எனக்கு ஐயோ திருப்பி வருங்க எப்படி அடுத்து ஓ கரெக்ட் பண்ணிக்கிறாமா